இல்லாம நடந்து போறான், அவன் பிச்சைக்காரன். கடனை வாங்கிட்டு கார்ல போறான், அவன் கௌரவமானாள். நிறைய பேரை வாகனம். திடீரென்று 60 லட்சம் ரூபாய் கார் எங்கடாப்பா வந்து, எங்க இருந்து வந்து இந்த வானத்தால விழுந்தா? திடீரென்று ஊடு முளைக்குது, மரம் முளைக்கிற மாதிரி, எங்க இருந்து வந்து, எங்கால வந்து? அலால் வட்டி. அலால் வட்டி. நாங்க தாடிய வச்சிக்கோம், அந்த பேங்க் கிட்ட போக மாட்டோம். எங்களுக்கு இஸ்லாமிய பேங்க் இருக்குது. இது எனலிக்குள்ள சாராயம் குடிக்கிற மாதிரி. எனலிக்குள்ள சாராயம் ஊற்றி ஸ்டோ போட்டு அடிக்காங்க கொஞ்சம் மௌலவி மாதிரி. இஸ்லாமிய வங்கியில காரோடு ஊடு கட்டுறாங்க. இது தெளிவான வட்டி வாப்பா, வட்டி. அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அப்படின்னு. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அந்த உள் ரோட்டை பிடிச்சி போற கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஷார்ட் கட்ல சில விஷயத்தை முடிக்கிறது. சில உம்மாமார் பார்ப்பாங்க, என்னடா அது வீடும் கட்டுப்படுது இல்ல, மாப்பிள்ளையும் பெறுது இல்ல. அப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த மகன்ற கூட்டாளி வாரானு, மகன்ற கூட்டாளி வந்தோன்னா அதை வசியம் பண்ற. அதை வசியம் பண்றா, ஓதின சீனி லாக்கையில் இருக்க எடுத்து போடுமாள்ன்றது இல்ல, சீனிய போட்டு அந்த பிள்ளைய போய் ஒரு சீனி போட சொல்றது. போய் நின்று காய்ச்சி கிரி, காய்ச்சி கிரி. மகனை கடைக்கு அனுப்புற, எங்க வா, அந்த கடையில நல்ல தைலத்தில் வேண்டிக்காண்ட அனுப்புறோம். அந்த தொங்கலுக்கு, மருதமண்ண தொங்கலுக்கு, அது கடையில தான் கட்சி காய்ச்சி உமா தான் செக் பண்ணி வரும். இங்க ஒன்னா வாரம் அவ உண்டு தருவா. இதுக்கு வேற பேர் இருக்கு. ஆனா அதை நல்ல எண்ணத்தோட செய்யறாங்க சில தாய்மார். அப்படி அஜும் பொடியன் கொஞ்சம் விரும்பி நான் இருக்கிற வீட்டோட கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம். இதுக்கு எங்க வீட்டை கட்டுறது, வீட்டை கட்டணும். அப்ப வாரன அப்படியே வளைச்சு கைக்குள்ள போடுற, காய்ச்சி கிடி. இனி மாசாலம் போட தொடங்கிடுவாள். அவளும் போய் அன்றுவாள். மரம் முடிஞ்சு அவர் இனி ஒரே வேற தொடங்கிடுவார். படிப்பெல்லாம் முடிஞ்சாங்க. இனி தம்பி ஒத்த கையில நின்றுக்குவார். சிலர் ஓட விடுற பொம்பளைகள் எல்லாம் இருக்காளுகள். உமா பாப்பாலாம் சேர்த்து நாங்க கல்யாணம் முடிச்சு வச்சா எங்களோட சண்டை. ரிலே ஓட்டம் ஓட வேண்டியதுதான், கிளம்புங்க ரெண்டு. இப்படி எல்லாம் கூட்டி கொடுக்கறது நடக்குது. அப்ப என்ன காரணத்தால? அவளை உள்ள இன்னொரு பொடியனோட போய் காய்ச்சி நிக்க சொல்லி ஒரு ரோஷம் உள்ள ஒரு பொம்பளை சொல்லுவாளா? இந்த சமூகம் செய்ய வைத்துட்டு தப்பு அது. ஆனா அந்த சமூகம் அதை செய்ய வைக்கிறா இல்லையா? அப்ப இதுக்கு அந்த பிள்ளைக்கு உமாக்கு மட்டுமா தண்டனை? போய் காய்ச்சிட்டு இந்த பொடியனுக்கு மட்டுமா தண்டனை? இல்ல, உண்மையான என்னட்ட ஒருத்தர் சொன்னார், நாம சின்ன வயசு, நாம கல்யாணம் முடிச்சதே 22 வயசுல, எந்த ஏஜில ஒருத்தான் அதுக்கு முன்ன கல்யாணம் முடிச்சுட்டான். எப்படியா அப்படின்னு கேட்டேன். மாமிட்ட போனடா. போய் அந்த பிள்ளை வந்து சிட்டிக்கும் இருந்து தீய கொண்டாந்து சிறக்கொள்ள டீ ஷர்ட்ல கொட்டு பட்டுட்டு, அது வேணும் என்று தான் என்றது பிறகுதான் அன்னைக்கு தெரியும். டீ கொட்டு பட்டா என்னமோ அந்த ஷர்ட்டை கலட்டிட்டாங்க, கழுவிட்டாரன். டக்குன்னு வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு ஆக்கி, இவரு வாஜியார் ஷர்ட்டை கலட்டி கொடுத்த ஒரு பொடியோட இருந்துட்டார். அந்த புள்ள ஷர்ட்டை உமா கிட்ட வெட்டி கொடுத்து போட்டு இவரோட பொடியோட காய்ச்சிட்டு இருந்த பள்ளிக்காராக்கள் வந்துட்டாங்க. பள்ளிக்காராக்கள் வந்தா என்ன என்ன வாங்க வரீங்கடா, எங்க ஷர்ட் எங்க ஷர்ட்டா காவி நெளி போட்டான். அவனுகள் அவனுக்கு தான் சீதனம் கொடுத்திருக்காங்க. இதை தலையில அடிச்சு மச்சான் இப்படி போயிட்டு ஆக்சிடென்ட்ல வாழ்க்கை தொடங்கிட்டேன். இப்படி நிறைய இடத்துல வாழ்க்கை தொடங்குது. என்ன காரணம்? இவருக்கு ஜீவனம் கொடுக்கலாமா? உடுவாளா அவள உமா உடு முடியணும், மாடி உடு கட்டணும். அம்பாள் ஒரு டீ கிளாஸ் மட்டும்தான் லொஸ்ட். கல்யாணம் நடந்துச்சு, ஒரு டீ கிளாஸ் லொஸ்ட் பண்ணின சேர்த்து இல்ல, அது இன்னும் கழுகு இல்ல, அப்படியே கிடக்கு. கல்யாணம் நடந்துச்சு, களினா போட்டுருவாங்க. கல்யாணம் நடந்துச்சு. இப்படி எல்லாம் கூட்டி கொடுக்கிற கலாச்சாரம் வந்துச்சா, இதுவும் இந்த சீதனத்தாலதான்.